மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே எங்களுடைய IPS ஸ்தாபனத்தில் எங்களுக்கான விசேஷித்த கூட்டங்கள் இருந்தது. ஸ்தோத்திராகவே 2-3 நாட்கள் அந்த கூட்டங்கள் கடந்த வாரம் எல்லாம் இருந்ததுனாலே ஸ்தோத்திரம் எங்கேயும் வர முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து எனக்காக அடியனுக்காக அதிகமா நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க வீடுகளுக்கெல்லாம் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் வருகிற நாட்கள்ல தேவன் நமக்கு அது கிருபை செய்வார். இந்த நாள் நம்மோடு கூட தேவன் பேசும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேட்போம். 59வது பக்கம், புதிய ஏற்பாடிலே 59வது பக்கம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேட்போம். எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறெடுத்து பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவனுக்கு சொல்லாமல் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். கரங்கள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே ஒரு குருடனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த குருடன், ஸ்தோத்திரம், அந்த குருடனை கண்ட உடனே அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் மோசமான ஒரு நிலையா இருந்திருக்கலாம். பார்வை இல்லைனாவே அடுத்து அவனால எந்த வாழ்வாதாரத்திற்கும் அதற்கு வழி இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கலாம். அதை கண்ட ஜனங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே இவனுக்கு ஒரு விடுதலை நடக்கும், இவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சோத்திரம். இயேசு பார்வையடைய வைப்பார். எத்தனையோ பேருக்கு பார்வையை கொடுத்திருக்கிறாரு, எத்தனையோ பேருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இவனுக்கும் அந்த விடுதலை வரும் என்று சொல்லி சோத்திரம் அநேகரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை கையை பிடித்து அவனை கொண்டு போய் சோத்திரம் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து, ஆமென் அல்லேலூயா, எதையாவது காண்கிறாயா என்று கேட்கிறார். சோத்திரம். ஏன்? இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே அவன் மேல கண்ணை வச்சு சரியா போச்சு போ அப்படின்னு எல்லாரையும் சொன்ன ஆண்டவர், சோத்திரம், எல்லாருக்கும் கையை வைத்து ஜெபம் பண்ணி அல்லது ஆசீர்வதித்து தொட்டு சுகமாக்கிட்டு, இனி நீ சொசம் அடைந்தா இனி போகலாம் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், சோத்திரம், இந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றார்? எதையாவது பார்க்கிறாயா? எதையாவது உன் கண்ணுக்கு தெரியுதா? சோத்திரம் என்று அவனிடத்துல இயேசு கேட்கிறார். அப்பொழுது அந்த மனுஷன் சொல்றான், அவன் ஏறெடுத்து பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன். அந்த மரம் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் கண்களுக்கு தெரிந்ததை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. இது முதல் தொடுதல், இது முதல் தொடுதல். சோத்திரம். தெளிவில்ல, அவன் பார்த்தது தெளிவா தெரியல, விடுதலை முழுமை பெறல. ஏசப்பா கொடுத்த விடுதலை அவன் முழுமையா பெறல. இந்த காலைவேளை இந்த சம்பவத்தில் ஆவியா நம்மோடு பேசுவாராம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுவரையும் தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத விடுதலைகள் இந்த 2026 வருஷத்துல 2வது ஒரு தொடுதலை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் பார்த்தது இவன் சரியா பார்க்கல, நான் பார்த்தது எனக்கு சரியில்லை என்று சொன்ன உடனே பின்பு அவன் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கைகளை வைத்து அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து தெளிவாக கண்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் தேவன் நம்மளை தொட்டது நம்ம இன்னும் தெளியல. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. ஏசப்பா இதுவரை உங்களை தொட்டு நீங்க தெளிவாகல, அதனால இந்த 2026ல மீண்டும் தொட போகிறா, நீங்க தெளிய போறீங்க. ஆமென் சொல்லுங்க.
ஒரு தொடுதல், இரண்டாவது ஒரு தொடுதல். இந்த புதிய வருஷத்துல ஒரு தொடுதலை தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய கரம் மீண்டும் நம்மை தொட போகிறது. இதுவரை காணாத விடுதலை, இதுவரை நீங்க இல்லாத தெளிவு தேவன் ரட்சித்தாரு. தேவனின் அற்புதம் நடத்திட்டாரு, சுகம் தந்துட்டாரு. அவன் அற்புதம் நடத்துறாரு, நல்லா இருக்கிறாரு. அப்படி 2025 வரைக்கும் நீங்க ஓடுனீங்க, வந்தீங்க. ஆனா சரியான தெளிவில்லாதனால தேவன் மேல, ஆண்டவர் மேல, சத்தியத்தின் மேல, தேவனுடைய பிரசனத்தின் மேல இன்னும் அது ஓடி வருவதற்கு தாமதம் பண்ணுகிறோம், தடையாயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மீண்டும் ஒரு தொடுதல். அவரை பற்றி கொள்கிற, பிடித்துக் கொள்கிற, தெளிவாய் கண்டுகொள்கிற சத்தியத்தை, தேவனை, சபையை தெளிவாய் பிடித்துக் கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தெளிவா இருக்கிறீங்களா? தெளிவில்லாம இருக்கிறீங்க? கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. பக்கத்துல கேளு, மணி பார்த்து கேளு, பக்கத்துல கேளு. தெளிவா இருக்கிறீங்களா? தெளிவில்லாம இருக்கிறீங்களா? விசுவாசிதான், சபைக்குள் இருக்கிற ஆத்துமாதான், தேவனை தேடின ஆத்துமாதான், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாதான், சத்தியத்தை அறிந்த ஆத்துமாதான், சோத்திரம் ஞானஸ்நானத்த ஆத்துமாதான், அபிஷேகம் பெற்ற ஆத்துமாதான். ஆனா தெளிவில்லை. ஆமென். என்ன இல்ல? மங்களா இருக்குது கண்ணு. எப்படி இருக்குதுங்க? அவனுக்கு மனுஷனை பார்த்தா எப்படி தெரிஞ்சது? மங்களா தெரியுது. சபையை பார்த்தா சிலருக்கு மங்களா தெரியுது. ஆமென். வர மாட்டேங்குது பாருங்க. சொந்தக்கார வீடு தெளிவா தெரியுது. சபையை விட்டுட்டு வேற எங்காவது அவன் போகிறதுக்கு கண் எப்படி இருக்கு? தெளிவா, ரூட் தெளிவா இருக்கு. சிலருக்கெல்லாம் பாஸ்டர் சபைக்கு வர 12ஆம் நம்பர் பஸ் தெரியவே மாட்டேங்குது பாஸ்டர், 34 நம்பர் பஸ் நல்லா தெரியுது. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனமலை ரூட் பஸ் என்ன செய்ய முடியுங்க? தெளிவா. பொள்ளாச்சி ரூட் பஸ் நல்லா தெரியுது. ஆமேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. தேவனை விட்டு எங்க போகிறதுக்கு கண்ணு நல்லா தெரியுது. சோத்திரம். தேவ சமூகத்துல நாடி ஓடி வருவதற்கு இன்னும் கண்கள் தெளிவில்லை. ஆவியானவர் இன்னைக்கு உங்க கண்களை தெளிய வைக்க போகிறார். ஒரு இரண்டாவது டச், ஒரு இரண்டாவது தொடுதலை தேவன் தர விரும்புகிறார். நல்ல கையை தட்டி, ஆண்டவரே இன்னொரு விஷயம் தொடுங்கப்பா, இன்னொரு விஷயம் என்னை தொடுங்க, இன்னொரு விஷயம் என்னை தொடுவீராக, இன்னொரு விஷயம் என்னை தொடுகிற ஒரு உணர்வு எனக்கு வருவதாக. ரக்கதனமரபரப. நல்ல கையை தட்டி, ஒரு தொடுதல், ஒரு தொடுதல், ஒரு தொடுதல். இதுவரை தொட்டது அல்ல, இன்னொரு தொடுதல், இன்னொரு தொடுதல். இரண்டாவது ஒரு தொடுதல் இன்னைக்கு ஆவியானவர் தொட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உபவாச பிரேயர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். வர மாட்டேங்குது. சபை பிரேயர் கண்ணுக்கு வர மாட்டேங்குது. ஜெபம் என்கிற ஒரு தெளிவு வர மாட்டேங்குது. ஆமென். ஊழியம் என்கிறது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, தெளிவா தெரிய மாட்டேங்குது. உலக பிரகாரமான காரியம் எல்லாம் தெளிவா தெரியுது. ஊழியம், சபை, ஜெபம், சபை காரியம் என்பது தெளிவு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஆவியானவர் தெளிய வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தனுக்குள்ள லேகியோன் பிசாசு உள்ள இருந்துச்சு. லேகியோன் பிசாசு இருந்தது. அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் அவன் எங்க இருந்தானா? அவன் எங்க இருந்தான்? கல்லறையில உட்கார்ந்து இருந்தான். சுடுகாட்டுல தான் உட்கார்ந்து இருந்தான். அவன் உட்கார்றது, அவன் செய்யற எல்லா காரியம் சுடுகாட்டுல தான் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? தெளிவில்லை. தெளிவா இருந்தானா சுடுகாட்டுல உட்காருவானா? ஆமென் வர மாட்டேன். தெளிவா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை கண்ட இடத்துல உட்காருவோமா? தெளிவில்லாதனால தான் நம்ம கண்ட இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் தொட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் இன்னைக்கு நம்ம தொட போகிறார். அவர் தொட்டுட்டார்னா சோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அவன் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்து, அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? கல்லறையில் இருந்தது. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வாசிங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க.
இயேசுவிடத்தில் வந்த அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு ரியம்பரஹரபரபா. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வரும்போது வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்துடுறது, சபை விட்டு வெளியே போனோன்னு வஸ்திரம் தூக்கி விட்டுறது. வஸ்திரம் ரட்சிப்பை நான் சொல்றேன், என்னதுங்க? கல்லறையில் இருக்கும் போது என்ன மேல இல்ல, வஸ்திரம் இல்ல. இப்ப இயேசுவிடத்தில் வந்த உடனே அவன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறானா? இன்னைக்கு நிறைய பேர் வஸ்திரத்தை பிசாசு புடுங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. புத்தி தெளிவில்ல, புத்தி மங்கி போச்சு. தேவன் மீண்டும் ஒரு மிசை உங்களை தொட விரும்புகிறார். அது தொடும் பொழுது அவன் புத்தி தெளிந்து அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவோடு உட்கார்ந்து கொண்டிருப்பதை ஜனங்கள் கண்டு பயந்தார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரட்சிப்பை கழட்டி போட்டுறோம் ஈஸியா. தேவத்தை பெற்ற அல்லேலூயா வாழ்க்கையை இன்னைக்கு கழட்டி ஈஸியா வச்சுட்டு போயிடுறது. என்ன ஆமென் வரமாட்டேன். எனக்கு தெரிஞ்ச சில பெண்கள்லாம் பண்ணுவாங்க, தாலியை கழட்டி வச்சுட்டு என்ன செய்வாங்க, எங்காவது கழட்டி வச்சிருவாங்க. அந்த நாயர் எல்லாரும் ஒரு ஆள் போங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. தாலி கழட்டி வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க, செயினுக்கு அதை கழட்டி வச்சுட்டு மறந்துடுவாங்க. எங்க கழட்டி வச்சுன்னு சரியா அப்புறம் தேடுவாங்க. ஐயோ ஆமா ஆத்தாடி காணாம போயிருச்சு. ஆமே இன்னைக்கு நிறைய பேர் வச்சரஸ்தை தேவனுடைய நம்ம ரட்சிப்பை கழட்டி வச்சிட்டு தேடுறாங்க. இன்னைக்கு ஐயோ ஆண்டவரே மீண்டும் என்னை ரட்சிங்க, மீண்டும் என்னை தொடுங்க, மீண்டும் எனக்குள் ஒரு வல்லமை வரட்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு தொடுதலை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். இயேசு அநேக பேரை தொட்டாராம், தொட்ட எல்லாம் சுகமடைஞ்சாங்க. நான் பைபிள்ல நேற்றுக்கு அல்லேலூயா கடந்த நாள் இதை தியானிக்கும் பொழுது நான் திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ எல்லா அற்புதத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன். எந்த அற்புதத்திலும் இரண்டாவது முறை ஏசு செய்யவே, ஒரே முறையில் அற்புதம் நடந்திருக்கு. என்ன ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானாங்க, அவரை தொட்ட யாவரும் விடுதலை அடைந்தாங்க. ஆனா இவன் மட்டும் இரண்டாவது முறை தொட வேண்டிய நிலை வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல எத்தனை முறை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை பார்க்காதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எத்தனை முறை சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவர் தொட்டாலும் விடுதலை மட்டும் வராது. ஏன் ஏன் என்ன சொல்றாங்க? எத்தனை முறை வல்லமை, எத்தனை முறை சத்தியம், எத்தனை முறை தேவன் தொடுகிறா, ஆனா இன்னும் நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கலையே. ஆண்டவர் இந்த 2026 மீண்டும் நமக்கு வாக்கு பண்றார், மீண்டும் நம்மை தொட விரும்புகிறார். இதுவரை இருந்த எல்லா சூழ்நிலைகள் மாற போகிறது, இதுவரை இருந்த எல்லா தடைகள் உடைய போகிறது. இந்த காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், இரண்டாவது முறையாக மறுபடியும் 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 அவனை தொடுகிறார். அவனுடைய தெளிவு, விடுதலை, சொஸ்தம் அடைந்தார். அல்லேலூயா. நான் சில டைம் நினைப்பேன், இந்த ஆத்மா கூட்டு மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுத்துடலாமா? இந்த ஆத்மா கூப்பிட்டு சிலரெல்லாம் கூட்டு முக்கி தண்ணில முக்கி வைக்கணும் போல இருக்கு. உடனே முக்கி எடுத்தது தப்பா போச்சு. ஹலோ, பக்கத்து பார்த்துக்கலாம், உங்களை மறுபடியும் முக்கணுமா? கேளுங்க, மறுபடியும் உங்க தொட்டில முக்கணுமா? மறுபடியும் உங்க ஆத்துல முக்கணுமா? ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை, இன்னும் ஏன் எனக்கு முழுமையான விடுதலை இல்லை, இன்னும் ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல, இன்னும் எனக்கு ஏன் இது நடக்கவில்லை? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், மீண்டும் உன்னை நான் தொட போகிறேன். வசனம் சொல்லுது, பின்பு அவர் மறுபடியும் 25 வசனத்துல மார்க்ல வாங்க, 8ஆம் அதிகாரம் 25, அவர் மீண்டும் மறுபடியும் அவன் கண்களை அவன் தொட்டார். எத்தனையோ குருடருக்கு இயேசு கிறிஸ்து கையை வச்சு தொட்டார். தொட்டவர்கள் எல்லாரும் உடனே சுகமா இருக்கிறாங்க. குஷ்டரோகியை தொட்டாரு, சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவன் சொல்லுங்க, குருடனை இயேசு தொட்டார், அவன் சுகமா இருக்கிறான். திமிர்வாதக்காரன் இயேசு தொட்டார், அவன் சுகம் அடைஞ்சிட்டான். இதெல்லாம் என்னங்க பியூட்டி? பாடையில வந்தவனை, செத்து போய் தூக்கி அடக்கம் பண்ண போகிறவனை இயேசு தொட்டாரு, அவன் சுகம் அடைஞ்சான்.
பாடைய தொட்டார், அவன் எழுந்தான். அட பாருங்க, செத்து போனவனை இயேசு தொட்டாரு, அவன் எழும்பினானே. எலும்பு சியோனை எலும்பு, கையை தட்டு, வாய தர, ஆமேன்னு சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ஒவ்வொரு வாரம் உங்களை தொட்டு 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 நிரப்புனால நம்மால என்ன செய்ய மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்காவது இந்த ஊரை விட்டுட்டு வேற எங்காவது ஊருக்கு போயிடலாமான்னு பாக்க சோத்துரும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை முறை அபிஷேகம், எத்தனை முறை வல்லமை, எத்தனை முறை ஜெபம், எத்தனை முறை சத்தியம். இந்த சத்தியம் எல்லாம் கேட்கப்படாத சத்தியங்களை நம்ம கேட்கிறோமே, இன்னும் ஏன் தெளிவில்லை? மீண்டும் 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 அல்லேலூயா விழுந்து போகிறோமே, மீண்டும் 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 நம்ம விழுந்து போகிறோமே. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நான் உன்னை எழுப்ப போகிறேன், இன்னைக்கு நான் உன்னை தொட போகிறேன். இந்த தொடுதலுக்கு அப்புறம் நீ நல்ல சுகமடைய போகிற, நல்ல விடுதலை அடைய போகிற. சத்ருவின் கிரியனை தொட முடியாது, பலவீன தொட முடியாது, பொல்லாத ஆவியை தொட முடியாது. தீராத பிரச்சனைகள் இருந்து இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நான் தொட போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இரண்டாவது போய் மீண்டும் ஒருத்தர் சுகமாக்கினாரா? அப்படி பைபிள் எங்கேயுமே இல்லை நான் நினைக்கிறேன். நீங்க எங்க படிச்சிருக்கிறீங்களா? ஒருத்தனை ஒவ்வொருத்தனையும் முதல் முறைய இயேசு கிறிஸ்து சுகமாக்குனதுக்கு அப்புறம் இரண்டாவது போய் மீண்டும் போய் சுகமாக்குனாரா? என்ன ஆமீன் வர மாட்டேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கழுத்து வலியோட வந்திருப்பீங்க. ஜோம் பண்ண உடனே கழுத்து வலி எண்ணெய் பூசின உடனே தேங்காய் எண்ணெய் விவிடி எண்ணெய் பூசின உடனே என்ன செஞ்சிருக்கோம், சரியா போயிருக்கும். அதே பிரச்சனை 2 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் அந்த கழுத்து வலி தூக்கிட்டு வரும். பாச்சுட்டாரு, 2 மாசத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ண பாத்துட்டு சரியா போச்சு. மீண்டும் அந்த கழுத்து வலி, வகுத்து வலி, தலைவலி, பாவ வலி, பொல்லாத வலி, எல்லா வலியும் வந்துடும். இயேசு கிறிஸ்து தொட்டவர்கள் ஒருவரும் ரிட்டர்ன் திரும்பி வரல, எனக்கு சுகம் அடையல, திரும்ப வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தனும் வரல. இயேசுவோட தொடுதல் அப்படித்தான் இருக்கும். இயேசுவோட தொடுதல் அப்படித்தான் இருக்கும். நான் நினைக்கிறேன், இந்த மனுஷன் அவிசுவாசப்பட்ட மனுஷனா இருந்திருக்கலாம். தேவனை ஏதோ கடமைக்கு தேடி இருக்கலாம், கடமைக்காக சுகத்துக்காக தேவனை தேடி வந்திருக்கலாம். அதனால மீண்டும் அவனை தொட வேண்டிய நிலை இருக்கு. எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும், தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் உணர்வடையாத நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து மீண்டும் தொட விரும்புகிறார். அல்லேலூயா. வார வாரம் சபைக்கு வரணுமே, வார வாரம் ஆண்டவர் தேடணுமே, அப்படிலாம் சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் தேட்ட மனம் திரும்பி அவர் சமூகத்துல வந்தா வர 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 அப்படியே திரும்ப பாவம், அப்படியே திரும்ப நம்ம அதே தவறுதான் பண்றோம். இனி ஒழுக்க வந்துருவேன், இந்த வருஷம் முழுவதும் ஆனதுக்கு ஒழுக்க வரணும், சரியா வரணும், இனி நான் இப்படி இருக்க கூடாது, அப்படி எல்லாம் நல்லா பேசுறோம், திரும்ப அதே தப்பு தான் பண்றோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல ஒரு மாற்ற தெளிவு நமக்கு வந்துட்டாவே இனி ரிட்டர்ன் இது வராது, இந்த பிரச்சனை இனி நம்ம தொடாது. தேவனை தேடுகிற, தேவனத்தை பெற்றுக்கொண்டதை அல்லேலூயா நம்ம விட்டு விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 24வது வசனத்துல மங்களா தெரிஞ்சது, 25வது வசனத்துல தெளிவா தெரியுது. ஒரு டச், ஒரு பவர், ஒரு வல்லமை நம்மை தொட போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, 2வது தொடுதல். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, 2வது தொடுதல். இதுவரைக்கும் தேவன் நம்மளை தொட்டிருக்கலாம், இதுவரைக்கும் தேவன் நம்மோடு பேசி இருக்கலாம். இனி இனி இன்னைக்கிலிருந்து தேவன் நம்மோடு தொடுகிற தொடுதல் வித்தியாசமா இருக்க போகுது. நம்முடைய வாழ்க்கை மாறப்போகுது, நம்முடைய குணங்கள் மாறப்போகுது, நம்முடைய கண்கள் தெளிவடைய போகிறது, நம்முடைய சரீரங்கள் மாறப்போகுது, குடும்ப நிலைகள் மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு தொடுதல். இது வரைக்கும் நீ எத்தனையோ சபைக்கு போயிருக்கலாம், எத்தனையோ ஊழியக்காரனை பார்த்திருக்கலாம், எத்தனையோ கோயில்களுக்கு ஏறி இறங்கி இருக்கலாம், எத்தனையோ கொலை சாமிக்கு தேடி இருக்கலாம். ஆனா அதுல தொடாதது, அதுல பெறாதது இப்போ இந்த இடத்துல, இந்த ஆலமலை, இந்த ஐபிஎல், இந்த அல்லேலூயா சத்தியம் நம்மை தொட்டு எழுப்ப போகுது. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து. இதுவரை இல்லாத ஒரு தொடுதல். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சுகம் வரப்போகிறது, விடுதலை வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரம் கூட சொன்ன பாத்தீங்களா, சிலர்லாம் தாங்க வேண்டி இருக்கு. வாங்க, வந்துருங்க, ஐயோ இருக்காதீங்க, ஐயோ வந்துருங்க சிஸ்டர், சகோதரி, சகோதரா வாங்க சொன்னாதான் நினைச்சுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் சொன்ன பாத்தீங்களா, புறா வந்துருச்சு. எங்க வந்துருச்சு?
கூட்டுக்கு வந்துருச்சு, அவன் பேலை பக்கத்துல வந்துருச்சு, வாசல் பக்கம் வந்துருச்சு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறேன். நிறைய பேர் அப்படித்தான், விசுவாசி தான், ஆனமலை விசுவாசி தான், ஐபிஐ விசுவாசி தான், அது வரைக்கும் வந்துடும். ஆனா உள்ளுக்குள்ள கூண்டுக்குள்ள வர்றதான் பிரச்சனை. புடிச்சு புடிச்சு போட வேண்டியதா இருக்கு. நான் வந்துரு ஆத்தா, வந்துரு சாமி. அல்லேலூயா சொல்லுங்க, தத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஒரு கை பாஸ்டர் ஒரு கை இழுத்தா பின்னாடி 5-6 கை இழுக்குது, அப்படித்தானே? ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் வஸ்திரத்தை இழுக்கும், ஒரு ஆள் காலை இழுக்கும், ஒரு ஆள் இந்த காலை பிடிச்சி இழுக்கும். நீ வந்து இங்க வந்து வேலை, இன்னைக்கு வேலை இருக்கு, தேங்காய் போடுவாங்க. ஆமா, அந்த வேலை கழகத்துறை வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, பாதுகாக்கணும், அதை செய்யணும், ஏதோ ஒண்ணு பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். இங்க ஒருத்தர் மட்டும் இழுக்கிறார், வந்துரு வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நிலையெல்லாம் மாறணும், இந்த நிலையெல்லாம் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்தக்காரன் கூப்பிட்டானே நாக்கு கூப்பிட்டு ஓடிடுறது. ஒரு பொங்கலுக்கு, ஒரு கறிக்கு, ஒரு கறிச்சோருக்கு, ஒரு கடாவட்டுக்கு, ஆமா ஒரு கண்ட அல்லேலூயா கருமாத்தத்துக்கும் பின்னாடி ஓடிடுறது. தேவன் ரசிக்கப்பட்ட நானு, தேவனை தொட்ட நானு, விடுதலை பெற்ற நானு, தெளிவான விசுவாசி நானு, ஆண்டவர் முழுமையா சத்தியத்தை பின்பற்றுகிற பரலோக விசுவாசி நானு, உன் பின்னாடி வரமாட்டேனே, உன் சத்தத்தை கேட்க மாட்டேனே, தேவ சத்தத்தை கேட்கிற ஆளு அப்படிங்கிற அதுக்கு மேல என்ன செய்யறது இல்ல, வர்றதில்ல. ஒரு ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. நல்லா ஆமேன் சொல்லுங்க. என் தொண்டை கட்டிச்சு, நைட்டு பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 விஷயத்தை வேகமா சொல்ல போறேன். 2வது தொடுதல் என்ன செய்ய போகிறது? சோத்திரம். ஆண்டவர் 2வது தொட்டார் பாருங்க. அந்த தொட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாறினது அப்படின்னு வேகமா சொல்ல போற. தோல்விகள் அல்லேலூயா மாறியது. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, தோல்விகள் மாறப் போகிறது. இதுவரை தோத்து 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 போன அந்த தோல்விகள் 24 வசனத்துல 23, 24 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கண்கள் உமிழ்ந்து, சோத்திரம், அவன் மேல் கைகளை வைத்து எதையாவது காண்கிறாய் என்றார். அவர் ஏறெடுத்து பார்த்த போது நடக்கிற மனுஷரை மரங்களை போட கண்டு கொண்டார். அவன் பார்த்தான், ஆனா பார்க்க முடியல. இயேசு தொட்டார், ஆனா முழுமையா அவன் பெற்றுக்கொள்ள முடியல. தோல்வி, தோல்வி. இன்னைக்கு நிறைய நேரத்துல தோல்வி. நல்ல ஜெபம் பண்றீங்க, நல்ல ஆண்டவரை தேடுறீங்க, நல்ல விசுவாசி தான், ஆனா உங்க வாழ்க்கையில பல தோல்வி. ஆண்டவர் இந்த 2024 மீண்டும் உங்களை தொட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மீண்டும் உங்களை தொட போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகன, எல்லாம் புதிதாயின. 2வது ஒரு தொடுதலை கொடுக்க விரும்புகிறார். 2வது ஒரு தொடுதலை தேவன் தர விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை உங்களை அடிச்சோம்னா கீழ்ப்படியில் என்ன கிடைக்கும்? ஏன் 2வது ஒரு தொடுதல் தேவைப்படுது? நம்ம அதுக்கு கீழ்ப்படியல, அதுபடி சரியா நடக்கல. அதனால தான் அல்லேலூயா திரும்ப ஒரு அடி வாங்க வேண்டி இருக்கு. ஸ்கூல்ல நான்லாம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கிறேன் சார், பயங்கரமா அடி வாங்கியிருக்கிறேன். அடி வாங்கினதுனால தான் நல்ல அறிவு இருக்கு இப்ப நமக்கெல்லாம். அடி வாங்கலின்னா நீங்க மந்தமா தான் இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அடி வாங்குங்க. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம முதல்ல சரியா செய்யல, முதல் அடி வாங்கியாச்சு. அந்த அடி வாங்கியும் புத்தி வரலைன்னா மீண்டும் அது பட்டான்னு அடிப்பாங்க. இன்னைக்கு அடிச்சா ஆமா அழில் வாத்தியார் ஜெயிலுக்கு போயிருவாங்க. அதனால இன்னைக்கு அடிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல போட்டு வெளுத்து வாங்குவாங்க. வேப்பங்குச்சி, ஆமா அந்த குச்சி இந்த குச்சியெல்லாம் எடுத்து வந்து வெளுத்து வெளுத்து வாங்குவாங்க. எங்க அப்பா அதுல எஸ்டாப்பட்டி சொல்லுவாங்க, என் பையனை முட்டி கீழே எங்க வேணா அடிச்சு விளாசுங்க பாரு. என்னதுங்க முட்டி கீழே அடிச்சு விளாசுங்க, நான் கேட்கவே மாட்டேன் பாரு. இப்படி சொல்லி கொடுக்கமா வாத்தியா இருக்கலாம். அவர் சொல்லவே வேண்டாம், முதல்லயே அவர் பொண்டாட்டி டென்ஷன்ல வருவாரு. சோத்திரம். அந்த டென்ஷன் நம்மளே போட்டு போட்டு போதாமத்த மாத்துவார். அதுல வேற இப்படி வேற அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவர் எச்சா பிடிச்சு பொழத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 5வது நான் இங்க ஆமா ஆனமலை ஸ்கூல்ல தான், ஆமா அல்லேலூயா ஆத்து பள்ளிக்கூடத்துல தான் நான் படிச்சேன். சோத்திரம். 5வது சோத்திரம். ஆமா, அதுக்கப்புறம் தான் இங்க ஏவிஆர் ஸ்கூல் இங்க கட்டி வந்திருக்கு சார். நாங்களாம் அந்த ஸ்கூல்ல கட்டி இருக்கிறோம், கல்லெல்லாம் தூக்கி சுமந்திருக்கோம். அப்போ இங்க இடம் இல்லாதனால அங்க ஆத்துப்பள்ளிக்கூடத்துல படிச்சேன். 5வது படிச்சேன். மிஸ் வரும்போதே உருன்னு தான் வரும். எனக்கு அந்த மிஸ் நல்லா தெரியும், மஞ்சுளா தேவின்னு ஒரு மிஸ். அப்படியே உருன்னு தான் வரும். ஆளு வாட்ட ஜாட்டமா பயங்கரமா இருக்கும். அது பார்த்தாவே பயமா இருக்கும். இந்த மிஸ் இது வரைக்கும் தேடுற கிடைக்க மாட்டாங்க. அந்த மிஸ் ஒரு கும்பிடு போட்டு நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு தேடுற அந்த மிஸ் கிடைக்க மாட்டாங்க. இது ஆனமல்ல தான் இருந்தாங்க. சோத்திரம். ஆமா, கவனிங்க. அப்போ அந்த மிஸ் போட்டு ஸ்கேல், மர ஸ்கேல தான் வச்சு அடிக்கும், வேற குச்சியில யூஸ் பண்ணாது. மர ஸ்கேல போட்டு இந்த நாக்க சுரட்டு, நாக்கு கருகருன்னு இருக்கு அந்த மிஸ்ஸுக்கு.
அடிக்கும். அப்பா இந்த ரெண்டு கையும் மாத்தி மாத்தி அடிக்கும். நான் இப்படி இப்படி டான்ஸ் ஆட வேண்டியதா இருக்கும் சோத்து. அப்புறம் சாயங்காலம் பார்த்தா கை ரெண்டு எண்ணி செஞ்சிருக்கோம், பலாப்பழம் மாதிரி வீங்கி இருக்கும், பப்பாளி புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு மனசே இருக்காது. இங்க நம்ம வீட்டுல போட்டு வெளுத்து வைங்க. அதை விட எங்க அப்பா அம்மா நான் சோத்து, ஆமா அல்லேலூயா, ஸ்கூலுக்கு போடா எந்திரிச்சு போடா அப்படின்னு அடிச்சு வெளுத்து வாங்கி அந்த பயத்துக்கு போய் தான் ஆகணும். ஐயோ பல நாட்கள் அழுது புலம்பி இருக்கிற அந்த அடிதான் கணக்கு வராது. 5வது படிக்கும்போது சரியா கணக்கு வரல. அந்த அடி வாங்குற அடியில இன்னைக்கு கணக்கு நல்லா வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியா வராதனால, உனக்கு சரியா தெரியாதனால மீண்டும் ஒரு தொடுதல், மீண்டும் ஒரு டச், மீண்டும் ஒரு அடி ஆண்டவர் வைக்கணும் விரும்புகிறார். உங்க மேல ஒரு பளிச்சு ஒரு அடி வைக்கணும் விரும்புகிறார். ஒரு தொடுதலை தொடர்ந்து கர்த்தர் விரும்புகிறார். உன் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது, வெற்றியாய் மாறப்போகுது. இதுவரை தோற்று போன உங்க வாழ்க்கை, இதுவரை சரியா பார்க்க முடியாத ஒரு பார்வை மாறப்போகுது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வேகமா சில காரியங்களை சொல்ல போகிறோம், நீங்க எடுத்து வாசிக்கணும்னு விரும்புகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:16. ஆண்டவரே எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வாசிக்க மாட்டாங்க. அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தே அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலங்க எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அல்லேலூயா, சந்த ரோகியான ஒரு கொடிய வியாதி உள்ள ஒரு மனுஷனை சீசரத்தை கொண்டு வந்தாங்களாம். சீசருக்கு விரட்டி விரட்டி பார்த்தாங்க, கும்பிட்டு பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்க. அவனுக்கு விடுதலை அடையிற மாதிரி தெரியல. சோத்து அவனை திரும்ப இயேசுவிடத்துல கொண்டு வர்றாங்க. அப்பா இதுவரைக்கும் நாங்க ஜெபம் பண்ணோம், இதுவரைக்கும் நாங்க எல்லாம் புலம்பினோம், உபவாசம் போட்டோம், எல்லாம் பண்ணினோம், இவங்க இருக்கிற பேய் போகல ஆண்டவரே. சீசருக்கு தான் ஜெபம் பண்ணாங்க. அப்பா இவனுக்கு இருக்கிற அந்த வியாதி என்ன செய்யல, சுகமாகல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்று அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இயேசு பிசாசை அதட்டினார். அது அவனை விட்டு அந்நேரமே அந்த இளைஞன், அதுக்கப்புறம் இந்த இளைஞன் திரும்ப அதான் வந்தானா? ஆமென் சொல்லுங்க. இதுதான் நம்ம ஜெபத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபத்துக்கும் வித்தியாசம். நம்ம ஜெபம் அவிசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், நம்பிக்கை இல்லாத ஜெபம், விசுவாசம் இல்லாத ஜெபம், கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம். தோல்வி வருது, ஆண்டவர் ஒரே ஜெபம் தான், அது வெற்றியாய் மாறுது. இயேசுவை போல ஜெபிக்க பழகுங்க, இயேசுவை போல ஜெபியுங்க, விடுதலை உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மலைகள்ல ஜெபம் பண்ணா, நடுராத்திரியில ஜெபம் பண்ணினார். நம்ம நடுராத்திரி கம்பளி போத்தி தூங்குறதுக்கே நேரம் தெரியாது. காலைல விடிஞ்சாலும் சூரியன் நம்ம கண்ணுக்கு மேல விடிஞ்சாலும் இழுத்து போத்தி, பெரிய போர்வை இழுத்து போத்தி அந்த சூரியன் மறைஞ்சு போகிற மாதிரி தூங்குறதாச்சு நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க எலும்ப, எங்க இயேசு கிறிஸ்து இருட்டோட, அதிகால இருட்டோட எலும்பி ஜெபம் பண்ணார். நம்ம எலும்புவோம், முழங்கால் போடுவோம், பிசாசு அப்பதான் ஆட்டம். என்ன பிசாசு? தூக்க பிசாசு. கரெக்டா, ஆமா, விசேஷத்துக்கு 4 மணி எந்திரிச்சு கிளம்புங்க, தூக்கமே போயிடும். நைட் எல்லாம் தூக்கம் வரும். ஐயோ காலை விடிகால 4 மணி, அலாரம் கூட வைக்காம எழும்புறோம். எப்போ? 4 மணிக்கு தாலி கட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஐயோ மந்திரவாதி, பூசாரி வந்துருவாரு, அதுக்கு முன்னாடி நம்ம போகணுமே அப்படின்னு அடுத்த நாள் நைட்டு தூக்கமே வராது. ஏய் தூக்கம். ஆனா எழும்பணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கும் போது அலாரம் வச்சாலும் அப்படின்னு தூங்குற பேய் சுத்தும் பாருங்க. விசுவாசம் இல்லாத சந்ததி. எவளுக்கோ கல்யாணம், எவனுக்கோ கல்யாணம், நம்மால 3 நாள் தூங்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சமையல் பண்ணியா? நோ. என்ன வேலை உனக்கு அங்க? ஒரு வேலையும் இல்ல, உலாவற வேலை தான். சொந்தக்கார விசேஷத்துக்கு போனா நமக்கு என்ன வேலைங்க? இங்க மச்சான பார்க்க வேண்டியது, இங்க கொழுந்தியால பார்க்க வேண்டியது, நாத்தனார பார்க்க வேண்டியது, எல்லா நாரையும் பார்த்து பேசுறதான் விசேஷத்துல நமக்கு வேலைய. இதுக்கு 3 நாளா தூக்கம் இல்ல. நம்மாலே சொல்லுவான் நம்ம கிட்ட, பாஸ்டர் 3 நாளா தூக்கமே இல்ல பாஸ்டர், விசேஷத்துக்கு பண்ணுங்களா? தூக்கம் வராது. ஆனா சபையில வந்து உட்கார்ந்த உடனே உட்கார்ந்து சில மணி நேரத்திலேயே
தூக்கம் வந்துடும். தோத்து போவதற்கு காரணம், நீ தோத்து போவதற்கு காரணம் விசுவாசம் இல்லாத ஜெபம், நம்பிக்கை இல்லாத ஜெபம், ஆண்டவர் மேல வைராக்கியம் இல்லாத ஜெபம். சீசர்களால் ஏன் கூடாம போச்சு? சீசர்கள் ஜெபம் ஏன் தோத்து போனது? இயேசு ஜெபிக்க போகும்போதெல்லாம் இவங்க கூட இல்ல. இயேசு எங்கெல்லாம் ஜெபம் பண்ண போனாரோ அப்பெல்லாம் இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. கூடையும் போகல, போன நேரத்தை தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இந்த தூங்குற கேஸ பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல சேர் கிடைச்சதுன்னா உடனே உட்காந்துட்டு அங்கேயே கொண்டு தூங்கும். பஸ்ல ஏறி சீட் எங்கன்னு தேடும், புடிச்ச உடனே எவ்வளவு உட்காரக்குள்ள இழிச்சு போட்டு உட்காந்து அப்படி ஒரு தூக்கம். என்ன ஆமே? ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் வரக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அங்க உட்காந்து அங்க ஒரு தூக்கம். ஆமே. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடைக்காரன் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே 7 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு அங்க ஒரு கல்ல உட்காந்து தூக்கம். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. இது தோல்வி தான் கொண்டு வரும். ஆனா இயேசு ஒரு டச் தான் பண்ணார், ஒரு ஜெபம் தான் பண்ணார், ஒரு தொடுதலம் கொடுத்தாரு. அந்நேரமே அந்த விசுவாசம் நமக்கு வரணும். அந்த விசுவாசம் நமக்கு வரணும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் தேவ சமூகத்துல வளரணும். உலக காரியத்தில் நிறைய வளர்ந்துட்டோம். ஏன் 2வது முறை உன்னை தொட தேவன் விரும்புகிறார். எதுல வளர்ந்துட்ட, ஆவிக்குரிய காரியத்தில் வளர மாட்ட நீ. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா. நாங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா ஏதோ உடம்பு முடியல உடனே போய் மாத்திரை வாங்கிட்டு வருவார். அவருடைய காரியத்துக்கு நல்ல ஜெபம் பண்ணுவார், எல்லாம் விசுவாசமா இருப்பார். ஆனா எங்களுக்கு ஏதோ ஒன்னும் உடனே போய் மாத்திரை வாங்கி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து எங்களை உடனே அது பூஸ்ட் பண்ணி எங்க எழுப்ப விரும்புவார். அப்புறம் எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு படுறா அப்படிம்பாங்க. அந்த மாத்திரை அவரே சோறு ஊட்டுவாரு, அவரே மாத்திரை கொடுப்பாரு, அவரே பெட்ஷீட் இழுத்து மோத்தி தூங்க வச்சு ஆறிதாறு சொல்லி தூங்க வச்சு, ஆமா அல்லேலூயா பழுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு ரிட்டர்ன் வந்து மடி எழுப்ப. டே 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 இப்ப எப்படி இருக்குது? அப்பா மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, மாத்திரை கொடுக்க முன்னாடி எப்படி இருந்தது, மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அப்பப்ப வந்து 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 எழுப்பி எழுப்பி கேட்டு இருப்பாரு. பரவாயில்லையா, இல்ல கொஞ்சம் பரவாயில்லையா, இல்ல சுத்தமா அப்படியேதான் இருக்குதா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சா? நாமே வர மாட்டேங்கிறேன். இயேசு கிறிஸ்து அதான் விரும்புகிறார். நீ கொஞ்சம் கொஞ்சமா வளரணும், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய காலத்து வளர்ந்தா உன் தோல்வி உன்னை விட்டு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. மணி அடிக்கும் போதெல்லாம் சோறு கொடுக்க வேண்டியதா. சோறு ஆக்கி வச்சிருக்க நிறைய சோறு இருக்குதுங்க பைபிள்ல வசனம். எடுத்து சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல, வக்கில்ல, தெரியல. வசனத்தை படிக்கணும், 4 வசனத்தை படிக்கணும், 4 வசனத்தை சாப்பிடணும், 4 சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா அப்படிங்கிற அந்த உணர்வு, பாரம், தாகம் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் பார்க்கணும், நல்லா பார்க்கணும், தெளிவா பார்க்கணும், என் கண்ணு திறக்கப்படணும், இன்னும் நல்ல ஜெபம் பண்ணணும், இன்னும் நல்ல அந்த என்ன வர மாட்டேன், இன்னும் 600 வாங்கணும், இன்னும் 700 வாங்கணும், நாளைக்கு 1000 வாங்கி ஆகணும். புறா புறா புறா. அல்லேலூயா. வீட்டுல துவைக்காம துணி கிடக்கு, பாத்திரம் கழுவாம சிங்கில புல்லா பாத்திரம் கிடக்கு. என்ன ஆமேன் வர வீட்டை கூட்டி பல நாளாகி போச்சு, வீட்டை கூட்டல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை உரிச்ச பூண்டு இன்னும் வீட்டுல கிடக்கு. பூண்டு தோல், வெங்காய தோல் துவைக்கணும். தூக்கி வச்சிருந்த ஒரு மூட்டை துணி இன்னும் கிடக்கு சேர் மேல. இன்னைக்கு வீட்டுல போய் பாரு, இன்னும் கிடக்கும் சேர்ல. கட்டில்லையோ ஏதோ ஒரு நீங்க துணி போட்டிருக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு கிடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்பறா அவகிட்ட இருந்து 1000 புடுங்கலாம், எப்பறா அவளை விட இன்னும் சம்பாதிக்கலாம், எப்பறா அவளை விட இன்னும் மேல மடங்கு ஏறலாம், மிதிக்கலாம், சாணி போடலாம். ஆவிக்குரிய காரியத்துல முன்னேற வாஞ்சிக்க பாருங்க, உங்களை கத்த அடுத்த லெவலுக்கு நேரம் நடத்துவா. தெளிவா பாப்பீங்க. இந்த வாரம் நான் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். இந்த வாரத்துல கொஞ்ச நேரம் தான் சபையில் இருந்திருக்கிறேன். இந்த வாரம் இன்னும் நான் அதிகமா ஆண்டவரை தேடணும், ஜெபம் பண்ணணும் ஓ என்கிற அந்த வாஞ்சை.
வருது, நமக்கு வருது, வராத எப்படி வரும்? நல்ல பல்லு விளக்கு வரும். ஆவிக்குரிய நல்ல விளக்கு, ஆவிக்குரிய கருத்தை சுத்தம் பண்ணு, அப்ப எல்லாம் தெளிவு வரும். ஆமென், அல்லேலூயா. ஏன் தோல்வி? ஏன் வாழ்க்கையில தோல்வி? ஏன் சரியா பார்க்கல? கண்ணு மங்கி 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 போகுது. ஏன் இப்படி மங்குது? உடனே ஆபரேஷன் பண்ணு, உடனே கண்ணை கிளீன் பண்ணு, ஓடுறோம் இல்ல. ஆவிக்குரிய கண்ணு மங்கி போய் பல வருஷம் ஆச்சு. பாஸ்டம்மா கொஞ்ச நாளா கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது பாஸ்டம்மா, அரவிந்தில போய் செக் பண்ணிட்டு ஒரு நாள் ஆபரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறோம் பாஸ்டம்மா, இல்லாட்டி இந்த முடியாது பாஸ்டம்மா. எப்படி ஓடுறோம்? என்ன ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய கண்ணு மங்கி போய் பல நாள் ஆயிருச்சு. அந்த கண்ணு ரெடி பண்றதுக்கு இன்னும் என்ன இல்ல, முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து நேரா வந்து அவன் கண்ணை தொடறாரு, மீண்டும் மறுபடியும் தொடறாரு. சபைக்கு போறோமா, ஒரு சபைக்கு போற விசுவாசியா, கர்த்தரை தேடுற விசுவாசியா மங்கி மாதிரி இருக்கக்கூடாது. என்ன மாதிரி இருக்கக்கூடாது? ஆமென் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சுறுசுறுப்பா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆண்டவர் சமூகத்துல ஃபயரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே சொங்கி அப்படியே தோல்லாம் சுருங்கி போய் கொஞ்சம் நல்ல மேக்கப் பண்ணு, மூஞ்சிக்கு தோலுக்கெல்லாம். ஆவிக்குரிய மேக்கப் சொல்றேன். நீங்க அடிக்கிற பவுடர் எடுத்து எடுத்து ஆமா மாவு மாவா போற அந்த மேக்கப் சொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் ஆராதிக்கிறவங்க அழகா இருப்பாங்க. தேவன் ஆராதிக்கிறவங்க நல்ல சூப்பர் பியூட்டியா இருப்பாங்க. தேவனை நல்ல துதிக்கிறவங்க அவன் முகம் ரொம்ப அழகா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து போன காரியம் ஏன் இன்னும் தோத்து போயிட்டே இருக்கும்? பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்றதே இல்ல பாஸ்டர். எனக்கு என்ன பாஸ்டர் வேலை? கொத்து எடுத்துட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போறதா பாஸ்டர் எனக்கு வேலை? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க திங்கக்கிழமை ஆனா போதும், உடனே ஞாயிற்றுக்கிழமையே சில பேர் மதியம் முடிச்ச உடனே பரபரன்னு இருக்கிறாங்க. பாஸ்டர் முடிக்கட்டும், இதான் முடிச்சுட்டா, கஞ்சி குடிச்சுட்டா, இதா கிளம்பிட்டா, இதான் போயிட்டேன். தாராளமா போங்க, தப்பு இல்ல. நமக்கு அப்படியா? திங்கக்கிழமை வந்தா என்ன, புதன்கிழமை வந்தா என்ன, வெள்ளிக்கிழமை வந்தா என்ன, தேவ சமூகம் தான் எங்களுக்கு வேலையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மால வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் இறைவா உம்மை நான் 2 பாட்டை பாடி குதிச்சுட்டு ஆட்டம் பண்ணிட்டு அப்படியே பிரசங்க தூங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டா ஆராதனை முடிஞ்சிச்சு, செய்தி முடிஞ்சிச்சு. கண்ணை நோண்டி காக்காவுக்கு போட்டுருவேன். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. கடமைக்காக தேடினால் வாழ்க்கையில மாற்றம் வராது, ஜெயம் வராது, வெற்றி வராது. ஒரு உணர்வு, ஒரு தாகம், வாஞ்ச வரணும். அப்பா என் கண்ணு மங்களா தெரியுதுப்பா, இன்னும் நல்லா தெரியணுப்பா, இன்னும் நல்ல ஜெபம் பண்ணுப்பா, இன்னும் வசனத்தை நல்லா அறிஞ்சுக்கணும்ப்பா, இன்னும் நல்ல ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடி உங்களுடைய பிரசனத்தை தேடணுமே, வாஞ்சிக்கணுமே, வேணுமே, அவர் சமூகம் வேணும் வேணும் வேணும். அந்த வாஞ்ச வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. காப்பி நேரத்துக்கு கிடைக்குதா? சோறு நேரத்துக்கு கிடைக்குதா? இப்பெல்லாம் ஜோராதீங்க, ஒரு நேரம் தான் ஜோறு. காலையில் இட்லி, நைட்டு பூரி அல்லது சப்பாத்தி, மதியானம் வெரைட்டியான சாப்பாடு, நல்ல நல்ல சாப்பாடு. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆவிக்குரிய காரியத்துல டெய்லி ரெட்டினா கரெக்டா நம்ம போறோமா? காலைல ஜெபம் பண்றது இல்ல, ஆண்டவரை வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போறது இல்ல. மண்டை மேல தேங்காய் பட்டார்னு விழுங்க, ஜெபம் பண்ண போகாதனால மண்டை மேல தேங்காய் தான் விழுகும். என்ன ஆமென் வர மாட்டேங்குது? எங்கேயோ போற ஆட்டா நமக்கு மேல வந்து விழுந்துச்சான் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ போற பிரச்சனை நம்ம மேல வருது. காலைல போகும்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை வேலைக்கு போறேன், ஜபத்தோடு போகணும், பிரசனத்தோடு போகணும். ஆண்டவர் எனக்கு கைவிடாமல் இன்னும் எப்பொழுதுமே வேலை செஞ்சாலும் ஜப உணர்வோடு, வசன உணர்வோட, பரிசுத்தத்தோட எப்போது காத்திருந்து திரும்பி பத்திரமா சுகமா ஆசீர்வாதத்தோடு வரணும்ப்பா. வேலைக்கு போற இடத்துல 2 ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும்ப்பா, 2 ஆத்மாவுக்காவது உண்மை பத்தி தெரிஞ்சு சொல்லி அப்புறம் உன் மண்டைக்கு நடத்த பண்ணப்பா. ஜபம் பண்றான், ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன்ப்பா. பெரிய கொண்டை வச்சுட்டு ஒருத்தி வருவா, அவ கொண்டைய நறுக்கி விசிறிருங்க ஆண்டவரே. பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பரபரன்னு கோபம் வருது ஆண்டவரே. பாஸ்ட் தான் பிரசங்கம் பண்ணிருக்கிற, கோபம் வரக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிருக்கிற ஆண்டவரே. நான் கோபப்பட மாட்டேன், கோபம் நீங்க அந்த கொண்டையை அறுத்துருங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கோபத்தை யார் மேல செலுத்திடுறது?
ஆண்டவர் நீங்க பாத்துங்க, எல்லாம் நீங்க பாத்துங்க, நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எல்லாம் நீங்க பாத்துருங்க. அவரு ஜெயிலுக்கு போறதுக்கா? பிதாங்க அல்லேலூயா அவரை தூக்கி உள்ளதுக்கு போடுறதுக்கா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் மேல போட்டுறது. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியத்துல வளரணும். ஆமென் சொல்லுங்க. இப்படியே பேசணும் சாயங்காலம் வரைக்கும் நான் பேசிடுவேன். அப்பா ஆண்டவர் என்னை காப்பாத்தும். முதல்ல தோல்வி அடைஞ்சிட்டியா? முதல்ல ஒரு தோல்வி வருதா? அடுத்து வெற்றி பெறுவதற்கான பாதையில நீ நாடணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் நிறைய சம்பவம் இருக்கு. அவன் எனக்கு வாசிக்க நேரம் இல்லைன்னா. ரெண்டாவது தோற்றத்தை மாற்றியது. எல்லாம் சொல்லுங்க. தோட்டத்தை இல்ல, தோற்றம், நம்முடைய தோற்றத்தை, நம்முடைய உருவத்தை அது மாற்றிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. 25 வசனம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்கள் மேல் கையை வைத்து அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டா. கண்ணு நல்லா இருந்தாவே நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆவிக்குரிய கண்ணு அது மாதிரி தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை இயேசு கிறிஸ்து கண்ணை மட்டும் திறக்கல, அவன் சரீரத்தையே திறந்து வச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் விடுதலை ஆகி ஊருக்குள்ள போகும் பொழுது யாருக்குமே அடையாளம் தெரியல. அவன் தோற்றமே மாறிடுச்சு. கர்த்தர் இரண்டாவது ஒரு தொடுதலை இப்ப கொடுக்க போகிறாரு. இந்த ஆராதனை வேலையில உங்களுக்கு கூட்டம் முடிஞ்சுன்னு ஒரு தொடுதலை கொடுக்க போகிறாரு. நீங்க மாற போகிறீங்க. உங்க உருவம் மாற போகுது, உங்க பேச்சு மாற போகுது, உங்க செயல்கள் எல்லாம் மாற போகுது, நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் மகிமையாய் மாற போகிறது. இந்த ஊழியம் மாறப்போகுது. இங்க இருக்க எல்லாரும் வாழ்க்கை மாறப்போகுது. ஒரு மகிமையான ஒரு மாற்றம், ஒரு மறுரூபத்தை தேவன் கொடுப்பாரா? ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. இனி ஏதோ கடமைக்காக நீங்க தேவனை தேட மாட்டீங்க. எப்படியாவது தேவ பிரசன்னத்தை தேடுவீங்க. பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் துடி சோம்பேறிங்க. ஆனா வேலையில நல்ல சுறுசுறுப்பான ஆளு. எங்க மீன் இருக்குது, எங்க மீன் பிடிக்கணும், எங்க போட்ட வளர்ச்சிக்கும் அப்படி தெளிவா சுறுசுறுப்பா கடல்ல வேலை செய்யற ஆட்கள். ஆனா தேவ சமூகத்துல சுத்த சோம்பேறிங்க. ஏன்னா ஆமேன் வர மாட்டேங்குது. மத்திய 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு மேல கூட்டிட்டு போறார். அப்ப அங்க போய் இயேசு கிறிஸ்து மறுரூபமானாராம். ஜெப பிரசனத்துல, மகிமையின் பிரசனத்துல உள்ள போயிட்டாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? சோத்திரம். உடனே பேதுரு சொல்றாரு, அப்பா நம்ம இங்கே தங்கி இருப்பது எதுக்கு? திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு வம்பு பிரச்சனை, ஏகப்பட்ட புடுங்களா இருக்குது. பேசாம இங்கே தங்கிட்டோம்னா எந்த வேலையும் இல்ல. காலங்காத்தல எழுப்பி பால் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு தொந்தரவு பண்ணி நீ சாகடிக்கிறாங்க பொண்டாட்டி. என்ன எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆமீன் வரமாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்கள்ல சோத்திரம் கோயம்புத்தூர் மீட்டிங், ஐபிஎஸ் மீட்டிங்கான காலை 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி 5:30-6 மணிக்கு கிளம்புவேன். ஜோத்திரம் நல்ல பனி, மிஸ்ட் பனி பாருங்க. ஊர்ல எல்லா மக்களும் கடல் இழுத்து பூத்து நல்லா தூங்குறாங்க ஒவ்வொரு வீட்லயும். ஜோத்திரம் நமக்கு ரோடும் தெரிய மாட்டேங்குது, நல்ல பனி மிஸ்ட். அந்த நேரத்துல நம்ம பசங்க அல்லேலூயா ஆண்கள் எல்லாம் பால் வாங்க குண்டா தூக்கிட்டு வராங்க. சோத்திரம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பேதுரு சொல்றாரு, அப்பா நான் வீட்டுக்கு போக வேண்டாப்பா, இங்கே நமக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், உமக்கு ஒரு கூடாரம், எங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டு இங்கே உட்காந்துருவோம். நல்லா இருக்குதாப்பா. தோற்றம் நம்முடைய ரூபம் மாறிடுச்சு, நம்முடைய சிந்தா மாறிடுச்சு, நம்ம எண்ணங்கள் மாறிடுச்சு. சிலருக்கு மாறுது, இங்க மாறிடுமா, வெளியே போனதுக்கு அப்புறம் மாறிடுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஐயோ நல்லா இருந்து இன்னைக்கு ஆராதனை, ஐயோ இன்னைக்கு நல்லா தேவன் பேசினாரு, இன்னைக்கு நல்ல தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட அப்படின்னு உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா சொல்லும். வெளியே போனதுக்கு டாட்டா நான் போகணும், வேலைக்கு போகணும், அங்க போகணும், புருஷனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பேத்தி பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், நான் வரேன் போயிட்டு அடுத்த வாரம் இவங்க வந்தாதான் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க வரலைன்னா ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு மகிமையா இருந்துச்சு. நான் கூட நினைப்பேன், இன்னைக்கு ஆண்டவர் பேசின பேச்சுல, ஆண்டவர் நடத்தின ஆராதனையில இவங்க அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க நினைச்சா அவங்க டோட்டலா மாறிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. தோற்றம் ஆவிக்குரிய தோற்றமாய் மாறணும். உங்க சிரிப்பு, உங்களுடைய பார்வை, உங்க சிந்தை, உங்க எல்லா செயல்கள் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ள எல்லா சாணியை வச்சுட்டு வெளியே நல்ல சிரித்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த சாணி தான் உள்ள இருந்து வேலை செய்யும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள சாணி புல்லா வச்சுட்டு சிரிச்சா சாணி தான் வெளியே வரும். ஏன்னா ஆமென் வர மாட்டேங்குது. நல்ல காரியங்களை உள்ள வச்சுட்டு பேசிப்பாரு, அது நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
பாஸ்டர் பக்கத்துல கை பிடினா கையை பிடிக்கிறது இல்ல. அத்தனை உள்ள விஷம் இருக்கு உள்ளுக்குள்ள. பக்கத்துல பார்த்து பேசுனா பக்கத்துல பார்த்து என்ன செய்யறது இல்ல, பேசுறது. நம்ம ஆத்துமா, நம்ம பிள்ளை, நம்ம சகோதரி அப்படிங்கறது, சகோதரங்கிறது வர மாட்டேங்குது. பாத்தீங்களா? கைய கொடுக்க மாட்டேனே. ஆமென் சொல்லுங்க. சுயம் சாகணும். நம்முடைய வாழ்க்கையில சரீரங்கள் சாகணும். அல்லேலூயா சொல்லுங்க. தோற்றம், அவன் மூஞ்சி, அவன் பார்வை, அவன் செயலெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. யோவான் 9ஆம் அதிகாரத்துல அப்படித்தான் ஒரு குருடனுக்கு இயேசு கிறிஸ்து பார்வை கொடுத்தார் பாருங்க. ஆமென் அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்துல ஆமென் சோத்திரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா, அப்பொழுது அயலகத்தார் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு நல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிற என்றார்கள், அவன்தான் நான் தான் என்றார். போதும் பாருங்க, ஏசப்பா அவன் கண்ணை திறந்த உடனே ஊர் எப்படி பேசிக்கிறாங்க, ஊர் எப்படி பேசிக்கிறாங்க. ஐயோ இவனா பிச்சைக்காரனா, ஓ கண்ணு தெரியாதவனா என்று ஒருத்தன் அவன் தாங்கிறான், இன்னொருத்த வேற ஒருத்தங்கிறான், இன்னொருத்த அவன் சாயல மாதிரியே இருக்குங்கிறான். ஆனா குருடனோ நான் தான் என்று சொல்ற அளவுக்கு அவன் தோற்றம் எல்லாம் மாறிடுச்சு. சபைக்கு வந்தா நம்ம தோற்றம் மாறணும், நம்ம குணங்கள் மாறணும். அதுதான் ஒரு இரண்டாவது தொடுதல். இயேசு கிறிஸ்து தொடும் பொழுது நம்முடைய குணங்கள் மாறணும். நம்முடைய மேக்கப், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்ம செய்கிற அல்ல உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மாறணும். நம்முடைய தோற்றத்தை பார்த்து மற்றவங்க சொல்லணும், இவங்க ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்கிறவங்க, இவங்க இயேசுவை தேடுறவங்கன்னு நம்மளை பார்த்து சொல்லணும். நம்மளே சொன்னாலும் பக்கத்துல கேட்க மாட்டான். நானும் சர்ச்சுக்கு போறேன். அப்படியா? அட ஆமாங்க ஒப்பராமாடி சத்தியமா இந்த சர்ச்சுக்கு போறோம். அப்படியாம்பா. கோபம் வருமா வராதா? அப்ப அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நம்ம தோற்றங்கள் இன்னும் என்ன செய்யல, ஆவிக்குரிய தோற்றமா தாடியா, ஆமா அல்லேலூயா, ஆமா அல்லேலூயா, குருவாயூர் சாமியார் மாதிரி பெருசா வச்சுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. டிரெஸ்ஸுகளை நம்ம மோசமான வஸ்திரங்களை உடுத்திக்கிறது. அல்லேலூயா. வசத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் வஸ்திரங்களை உடுத்திக்கிறோம். ஆனா அது தேவன் விரும்புகிற மாதிரி, அடுத்தவங்களை கெடுக்காத மாதிரி, அடுத்தவங்களை அல்லேலூயா பாதிக்காத மாதிரி வஸ்திரங்களை உடுத்தி பழகணும். மண்டை கட்டும் மூஞ்சி மூஞ்சியோட அல்லேலூயா நம்ம காரியங்களும் நம்மளை அடுத்தவங்க அல்லேலூயா தோற்றத்தை பார்த்து நம்மளை பிசாசுன்னு சொல்லாம, அசிங்கம்னு சொல்லாம ஆவிக்குரிய தோற்றமாய் பார்க்கணும். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா இவ ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லணும். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதமாசிங்க, நல்ல ஆண்டவரோடு கூட ஜீவித்து பாருங்க. உங்களை பார்த்தா சொல்லுவாங்க, இவன் ஏசப்பாவை கும்புற ஆளையா பாருங்க. அவன் அடையாளமே தெரியல. இப்படி இயேசு சமூகத்துல போயிட்டு வந்த சமயத்திலே அவனுக்கு அடையாளமே தெரியல. 18ஆம் வசனம் சொல்லுது, அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தனுடைய தாய் தகப்பனாரை அழைத்து அவரை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனா? இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார். அவங்க அப்பாவே ஆச்சரியப்படுறாங்க, அவங்க பெற்றோர்கள் ஆச்சரியப்படுறாங்க. உங்க வளர்ச்சி அப்படி இருக்கணும். ஏசப்பா சமூகத்தில் வந்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளுடைய காரியம் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. தெரியாம இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டனே கடவுளேன்னு சொல்லக்கூடாது. ஏமாத்தி கொடுத்துட்டாங்களே படுவாவிங்க, நல்லா இருப்பாங்களா, நாசமா போனவங்க, அவர் அந்த மாதிரி, இவர் இந்த மாதிரி, இவ இந்த மாதிரி, அவ அந்த மாதிரி சொன்னாங்களே, ஒண்ணும் கூட இல்லையே. வீட்டை தெரியாம அழுதுட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு சொத்து இருக்கு, வேலை இருக்குது, ஒரு நாளும் வேலைக்கு போக மாட்டாரு. அம்மாட்ட சொன்னா அம்மா சொல்லுது, இதுதான் வாழ்க்கை, அப்படித்தான் வாழ்ந்து பழகணும், மரியாதை அங்க இருந்து வாழுங்கிற அம்மாவும் அப்படி பேசுற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்கிற குடும்பம் தான், தேவனை தேடுகிற குடும்பம் தான், ஆனா தோற்றங்கள் மாறலையே. ஆனா இயேசு கிறிஸ்து தொட்டாரு, அவன் தோற்றம் மாறினது. கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இயேசு தொட்டார்னா அவங்க நம்முடைய தோற்றங்கள்லாம் மாறும். மூன்றாவது நான் வேகமா போறேன். மூணாவது பாருங்க, சோத்திரம். மார்க் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்துக்கு பிரவேசியாமல் கிராமத்தில் இருக்கிற ஒருவனுக்கு சொல்லாமல் இரு என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். என்ன மூன்றாவது என்ன கர்த்தர் அவர் தொட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? தோஷங்கள் எல்லாம் மாறியது. எல்லாம் சொல்லுங்க. தோஷம்னா என்னது? தோசையா? அப்படி போட்டு திங்கிற தோசையா? தோஷம்னா என்னது? நம்ம மேல் இருக்கிற குற்றங்கள், நம்ம மேல் இருக்கிற பழி சொற்கள் எல்லாம் மாற போகுது. இயேசுக்கு சொல்றாரு, இப்ப நான் சுகமாயிட்டப்பா, நீ இப்ப விடுதலை அடைஞ்சிட்ட, ஆனா கிராமத்துக்குள்ள போயிடாத. என்ன சொல்றாரு? கிராமத்தில் பிரவேசியாமல் கிராமத்தில் இருக்கிற ஒருவனுக்கும் சொல்லாத. ஏன்னா முதல்லயே அவன் என்ன பண்ணிட்டான்? உன்னை கேவலமா பேசிட்டான், உன்னை பழி சொல்லி சொல்லிட்டான், உன்னை அவமானப்படுத்திட்டான், நீ சாபம் உள்ளவன் சொல்லிட்டான், ஏதோ குற்றம் மேல இருக்கிறதா தன்னை குழுனா பிறந்துட்டேன்னு சொல்லி இல்லாத சாபத்தை எல்லாம் சொல்லிட்டான். அவன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால சொன்னா, அவனா பார்த்து தெரியற வரைக்கும் நீ சொல்லாம நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சீசர்களே சொல்றாங்க, அப்பா இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அவனுடைய சீசன் அவனை நோக்கி, ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அப்ப ஏன் சொல்றார்? இவன் செஞ்ச பாவம் இல்ல, பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவ கிரியை வெளிப்படும்படி இவனுக்கு இப்படி நடந்தது. கர்த்தர் தேவ கிரியை வெளிப்படுத்தும்படியான உங்க தோஷங்களை, சாபங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அதுக்கு அப்பா தொடணும், 2வது முறையா தொடணும். முதல் முறை தொட்டக்கப்புறம் இன்னும் என் வாழ்க்கையில பல விஷயங்கள் மாறல, என் விஷயங்கள் பல குற்றங்கள் குறைகள் இன்னும் மாறல, நீங்கள மீண்டும் ஒரு விஷயம் என்னை தொடுங்கப்பா, மீண்டும் என்னை ஒரு விஷயம் என்னை நிரப்புங்கப்பா, மீண்டும் ஒரு விஷயம் என்னை வல்லமையினால் நிரப்புங்க என்று சொல்லி. அல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே குயவன் அல்லேலூயா மண்பானை பிணையும் பொழுது அந்த மண்பானை கெட்டு போச்சான். அவன் நினைச்ச மாதிரி, விரும்பின மாதிரி அவன் அந்த பானை என்ன செய்ய முடியல, வணைய முடியல, அது கெட்டு போயிருச்சு, அது பயன்படுத்த முடியாது. வேதம் சொல்கிறது, மீண்டும் அந்த பானை அவன் வணைந்தான், வேறொரு பாண்டமாய் வணைந்தான். உங்க வாழ்க்கை இருக்கிற சாபங்களை மாற்றி உங்களை வேறொரு ஆளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில குறை குற்றங்களை கர்த்தர் மாற்றி உங்களை வேறொரு ஆளாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? பரிசுத்தாவி நிரப்ப விரும்புகிறார், பரிசுத்தாவி நிரம்ப விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி நின்று, அப்பா அப்பா என்னை வேறொரு ஆளாய் மாற்றுங்க, என் வாழ்க்கையில சாபங்கள் மாறட்டும், என் வாழ்க்கையில எல்லா போராட்டம் மாறட்டும், என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும், என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்று. கேளுங்க, என்னை மாற்று, என்னை மாற்று, என்னை மாற்று. ஓ ரமண கதனபலபா, என் வாழ்க்கையை மாற்று, என் வாழ்க்கையை மாற்று, என் தோல்வியை மாற்று, என் தோற்றத்தை மாற்று, என் தோஷங்கள் எல்லாம் மாற்று. நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியான சமூகத்துல, அப்பா எங்களோடு பேசினீர் நன்றி, எங்களோடு பேசினீர் நன்றி அப்பா. ஓ தேங்க்யூலா, 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 தேங்க்யூலா. ஓ ஹalleluya. இன்றைக்கு 2வது தொடுதல், 2வது மீண்டும் ஒரு தொடுதல். 4வது கவனிங்க, எதெல்லாம் அவன் தொலைச்சானோ அதெல்லாம் மீண்டும் வீட்டுல அவன் பெற்றுக்கொண்டாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு எதெல்லாம் மிஸ் பண்ணானோ, எதெல்லாம் தொலைச்சானோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சது. கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் ஒரு தேவன் தொடும் பொழுது எதெல்லாம் மிஸ் பண்ணினோ அதெல்லாம் தேவன் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல கையை தட்டி ஹalleluya.